ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ். நான் தான் வாங்கப்படலாம் மனத்து பேசுகிறேன். இப்போ நம்ம முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து டெல்லிக்கு போய் நம்ம பிஎம் மிஸ்டர் மோடி அவர்களை பார்த்துருக்காரு. சிம்பிளாக சொல்லணும்னா த ஹேண்ட்ஸம் சிஎம் மீட்ஸ் ஹார்ட் ஒர்க்கிங் பிஎம். போன கவர்மெண்ட்டில் வந்து அமித்ஷா பயந்தார், ஸ்டாலின் மிரட்டினார், ஸ்டாலின் கண்ணை காட்டினார், டெல்லி அதிர்ந்தது, டெல்லி விசஸ் தமிழ்நாடு, இந்த மாதிரிலாம் தேவையில்லாமல் உசுப்பேத்தி இந்த ஒரு காமெடியில் வடிவேலு ஒரு ரவுடின்னு ஒருத்தர் வயசானவர் கூப்பிட்டு வந்து மூஞ்சில் ஃபுல்லாக சாணி அடித்து அனுப்புவாங்க. அது வேண்டாம், நான் பாட்டுக்கு போயிட்டு இருந்தேம்மா. அதே மாதிரி இன்னொரு காமெடியில் வடிவேலு பட்டா பேசாமல் உட்காந்து பேப்பர் படிக்க வருவார். அவர் கூட இருக்கவன், அண்ணா நீ சேரில் உட்காருனேன், கால் மேலே கால் போடுனேன், பின்னாடி சாயினேன், இப்படி சொல்லி சாக்கடையில் விட வைப்பான். அந்த மாதிரி ஸ்டாலின் தோற்றதுக்கு அவர் வந்து உதயநிதியை முன்னிறுத்தினது, அவரோட 5 வருஷம் வந்து ஆட்சி நிர்வாக கோளாறு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, வாக்குறுதி நிறைவேற்றாதது, போதை கலாச்சாரம், இதெல்லாம் தாண்டி இன்னொரு மெயின் என்னென்னா, அப்பா இங்கே இருக்கார், இதை பண்ணுறாரு, இதை கிளம்பிட்டார், டெல்லியை மிரட்டிட்டார், இனிமேல் இவர் தான், அடுத்து தமிழ்நாடு ஒரு கீழே தான், இப்படி சொல்லியே எப்படி 2006-11 அவங்க கரண்டு கட்டில் செத்து சுண்ணாம்பாயிட்டு இருக்கும் பொழுது நம்ம கலைஞர் வந்து மாநாடு நாடு நமிதாவையும் இந்த பக்கம் ஸ்னேகாவையும் பார்த்துட்டு சிரிச்சிட்டே இருந்தார். ஒரு குழந்தை மனோபாவத்தில் அவரை வச்சு எல்லா கூத்தாடிகளும் சுற்றி நின்று என்ஜாய் பண்ணாங்க. அவரை வெளியே தான் 2011 திரும்ப வந்து நம்ம ஐடிஎம்கே வந்து ஜெயலலிதா முதல்வரானது. அதே தப்பை போன தடவை பண்ணதுனால தான் இந்த இவ்வளோ பிரச்சனை. இப்போ விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து ஒரு மாதம் கூட ஆகலை. ஸோ 2 விதமான மனோநிலையை வந்து நம்ம பார்க்க முடியுது. ஒன்று, அவர் கீழே இருக்கிற வந்து ரொம்ப அபிமானிகள், இல்லை வந்து பயங்கர ரசிகர்கள் வந்து ஒரு கண்ணை கழட்டிட்டாரு, கோட்டு மாட்டிட்டாரு, வந்து உட்காந்துட்டாரு, பாரு எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காரு, என்ன பெல்ட்டு போடுறாரு, இப்படியே பேசி அவர் வந்து ஓவராக வந்து ஒரு கடவுள் ரேஞ்சுக்கு கொண்டு போய் ஒரு நார்மலான ஒரு ஆளாகவே பார்க்க விடாமல் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஆட்சிக்கு வந்து 20 நாள் தான் அதுக்குள்ளே பார்த்தியா இவங்க செத்து போயிட்டான், அவங்க கொலை பண்ணிட்டான், இந்த முன்னாடி ஓடி போயிட்டான், வீட்டு குழாயில் தண்ணி வரல, அதுக்கும் விஜய் தான் காரணன்ற அளவுக்கு இங்கே வந்து டிஎம்கே ஃபுல்லாக வந்து மீடியாக்களை செட் பண்ணி யூடியூப்பில் போட்டு தாக்குன்னு தாக்குது. விஜய்னு ஒரு கல்டிஃபிகர் அதை யூஸ் பண்ணி வந்துட்டார். இனிமேல் அவர் எப்படி வந்தார் அதை ஆராய்ச்சி பண்ணுறதை விட இனி போகும் காலங்களில் என்ன பண்ண போகிறாருன்றது தான் ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் அவர் பிரதமரை சந்தித்தது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு இதாக பார்க்கப்படுது. ஏன்னா 10 நிமிஷத்தில் என்ன பேச முடியும்னு நினைக்கிறோம். அவங்களுக்குலாம் 10 நிமிஷத்தில் நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு 5 கோரிக்கைகளை முன் வச்சுருக்காரு. அதில் வந்து அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ் தாய் வாழ்த்து, அதுமாதிரி இராணுவ தளவாடங்கள் இங்கே ஆரம்பிக்கிறது. மெயினாக கர்நாடகாவில் வந்து மேகதாதுனை கட்டக்கூடாது, அதை வந்து பூமி பூஜை போடுறதுக்கு சிவகுமார் மும்முரமாக இருக்காரு. அதை எடுத்து கடிதம் கொடுத்துருக்காரு. ஒரு எலெக்ஷன் கை மாறினாலே அது ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதையும் வந்து சரி பண்ணி நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேலும் மேலே வளர்கிறதுக்கான விஷயங்களை விஜய் அவர்கள் முன்னெடுக்கணும். இந்த மேகதாது விஷயத்தை பொறுத்தவரை கர்நாடகாவில் இருக்கிறதே காங்கிரஸ் ஆட்சி தான். இவரும் ஸ்டாலின் மாதிரி காங்கிரஸோட கூட்டணி வச்சுக்கிட்டு சும்மா எல்லாத்துக்கும் மோடிக்கு கடிதம் போடாமல் இவர் தயவில் இதுவரை 60 வருஷமாக ஆட்சி கட்டிலே இல்லாத காங்கிரஸை எங்கேயோ போயிட்டு வந்து தூக்கி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காரு. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இவர் ரொம்ப இறங்கி போகாமல் அவங்க மூலமாக ஒரு ப்ரெஷர் போடணும். இப்போ ராகுல் காந்தி, சோனியா காந்தி இவரை சந்திக்காமல் வந்தது கூட ஒரு வகையில் நல்லதுன்னு. இவர் வந்து ஒரு அரசியல் ரீதியாக போல ஒரு அரசாங்கத்தில் முதல்வராக போய் பிரதமரை சந்திச்சிருக்காரு. அப்போ எதிர்கட்சியை சந்திக்கிறத விட தனியாக மீட் பண்ண அளவு விஷயம் நினச்சி அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி கூட அமைச்சர்களை கூப்பிட்டு போகாமல் துறை சார்ந்த அதிகாரிகளை கூப்பிட்டு போயிருக்கிறதும் நல்ல விஷயம். ஓவராக வந்து இவர் கோட்டு போட்டார், சாப்பிட்டாரு, வீட்டிலேருந்து வந்தார், நடந்தாருன்னு இதை பில்டப் பண்ணுறதும், இங்கே எதுவுமே சரியில்லைன்னா ஓவராக கழுவி ஊற்றுறதும், ரெண்டுமே இல்லாமல் ஓட்டு போட்டவங்க வந்து நார்மலாக எந்த வந்தாலும் வந்து ஃபேக்ட் செக் பண்ணிக்கிங்க. ஏன்னா அது இல்லாமல் வந்து மீடியாவில் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஏஐ ஏதோ ஒரு கட்சாட் பண்ணி போட்டு பில்டப்பும் பண்ணுறாங்க, தூக்கி போட்டு நோக்குறாங்க. ரெண்டுமே இல்லாமல் நார்மலாக பார்க்கும் பொழுது இவர் தனிப்பட்ட முறையில் எந்த சொத்தும் சேர்ப்பார், இல்லை சொத்துக்காக வந்திருக்காருன்னு சொல்ல முடியும்னா கூட புதுசாக வந்தவங்க, ஒரு அமைச்சர்களாக வரவங்க, கட்சி எம்எல்ஏ வரவங்க நிறைய பேர் எப்படி இருப்பாங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து ஏற்கனவே ஒரு பேட்டியில் பாரதி ராஜா சொல்லியிருப்பார், 67 வரை எவ்வளோ மற்ற குறைகள் இருந்தால் கூட லஞ்ச லாபம் இல்லாமல் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் வந்து முதல்வர் உட்பட ரொம்ப எளிமையாக இருந்தாங்க, கொள்ளையடிக்கல. 67க்கு அப்புறம் தான் ஒரு கூட்டம் வந்து இங்கே நிறையா திருட்டு ஊழல் பரவிச்சுனாரு. ரொம்ப உண்மை. ஸோ அடித்தட்டிலேருந்து டக்குன்னு வரும்பொழுது பணம் காசை பார்க்கும்போது, அதிகாரத்தை பார்க்கும்போது அதை வந்து யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தனிப்பட்ட முறையில் அவர் நேர்மையானதாக இருந்தாலும் இந்த தொற்று அரசாங்கத்தையும் அவர் கண்ட்ரோல் பண்ண வேண்டியது அவர் கையில் தான் இருக்குது. இப்போ அதிமுக கூடாரத்தை காலி பண்ணி ஒவ்வொரு ஆட்களாக எம்எல்ஏக்கள் இங்கே சேர்ந்துட்டு இருக்கிறது அங்கே மக்கள் ஓட்டு போட்டதுக்கான எதிரான ஒரு ஜனநாயக படுகொலை தான். இதை வந்து பாஜக பண்ணாங்க மகாராஷ்டிராவில் அப்படின்னு நீங்கள் திட்டும் பொழுது அதை இவர் தமிழ்நாட்டில் வரையும் பண்ணாமல் வந்து பண்ணுறதுன்றது நம்ம அதையும் வந்து கண்டிச்சு தான் ஆகணும். ஏன்னா எடப்பாடி 2017 வந்து இருக்கும் பொழுது ஏதாவது எம்எல்ஏக்கள் எடுத்து ஸ்டாலின் அது முதலமைச்சர் ஆவார்னு நினச்சாங்க. அப்படிலாம் பண்ணாமல் எதிர்கட்சியை உட்காந்து செயல்பட்டார். இப்போ எதிர்கட்சியை இன்றைக்குமே திமுக சிறப்பாக செயல்படும். இப்போ எதிர்கட்சியை உட்காந்துச்சு அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒவ்வொரு எம்எல்ஏ ரிசைன் பண்ண வைக்கிறதுன்றது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. இப்போ விஜய் அவர்கள் மேலே இருக்கிற அந்த மோகத்தினால
திரும்ப ஜெயித்தாலும் லாங் டேர்மில் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. திரும்ப ஒரு திமுக 2 மாதிரி போகாமல் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பட் ஒரு அரசியல் ரீதியாக அவர் தன்னை முன்னிறுத்துறதுக்காக அந்த இடைத்தேர்தல் மூலமாக ஜெயிக்கலான்னு பார்க்குறாருன்னு நினைக்கிறேன். பட் மக்கள் என்ன திருப்பி சொல்லுவாங்கன்னு தெரியாது. மற்றபடி அரசாங்க நிர்வாக ரீதியாக இப்போ பரந்தூருக்கு எதிராக குரல் கொடுத்தாரு. இப்போ அதை வந்து நிப்பாட்டிட்டு அவங்க தொழில் பூங்கா அமைக்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. கீர்த்தனா வந்து அவங்க வந்து ரீல்ஸ் பல பேர் கிண்டல் பண்ணுறாங்க. எந்த தப்பும் இல்லை. அவங்க வந்து எல்லாரையும் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடில் வந்து அவங்க பண்ணுறாங்க. ரீல்ஸை பார்த்து அவங்க ஓட்டே போடும் பொழுது அமைச்சர்கள் வந்து ஒரு கம்பெனி வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்ல எந்த தப்பும் இல்லை. அது மூலமாக தமிழ்நாட்டுக்கு மூலதனம் வந்தால் வேணாம் சொல்ல போகிறோம். என்னென்ன முயற்சிகள் எங்கேயும் எடுக்கிறாங்களோ அதை கண்டிப்பாக நம்ம பாராட்டணும். தவறு ரொம்ப சுட்டி காட்டணும். ரெண்டும் இல்லாமல் ஓவராக பாராட்டுறதும் கல்வி ஊற்று ரெண்டுமே வேணாம். அதுக்காக இந்த பதிவு. அடுத்து அண்ணாமலை தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரா, பிஜேபி விட்டு போகிறாருலாம் பேசுகிறாங்க. அதை பற்றி ஒரு திரும்ப நேபாளத்தில் வந்ததுக்கப்புறம் இன்னொரு பதிவில் சந்திப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாமலம் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பை.